Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு பாப்புலர் டிமாண்ட், நிறைய பேர் கேட்ட ஒரு ரெக்வெஸ்ட். ஏற்கனவே வந்து நம்ம புளியோதரை பண்ணியிருந்தோம். புளியோதரை தேங்காய் சாதம் ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எபிசோடு பார்த்ததுலேருந்தே வந்து சார் நீங்கள் வந்து அந்த பேசிக்காக எப்படி புளிக்காய்ச்சல் செய்கிறது, நீங்கள் சொல்கிற அந்த மேம்பொடி எப்படி செய்கிறது, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு புளியோதரை ட்ரெடிஷ்னலாக கோயிலில் செய்யக்கூடியது, இல்லைன்னா ஒரு பிராமின் கம்யூனிட்டியில் ஐயங்காராத்து புளியோதரை சொல்லலாம், அந்த மாதிரி புளியோதரை எப்படி செய்கிறதுன்றது ஒரு பேசிக் டிமாண்டாக இருந்தது. ஸோ அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புளியோதரை வந்து செஞ்சுட்டு ஒரு 4 hours அதை ரெஸ்ட் விட்டுட்டு சாப்பிட்டா தான் அது உண்மையான டேஸ்ட்டே. பண்ணோன்னே சாப்பிட்றதுக்கும் ஒரு மார்னிங் பண்ணிவிட்டு நைட் சாப்பிட்டு பாருங்கள், அந்த புளியோதரை டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். வாங்க அந்த புளியோதரை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். நான் அந்த புளியோதரைக்கு தேவையான பேசிக் புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட்டு கடாய் முதல்ல ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போது நம்ம வச்ச கடாய் வந்து சூடாகிடுத்து. நான் இந்த கடாயில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த நல்லெண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் வந்து இப்போ சூடாகிடுது. நான் வந்து இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். ஏன்னா இப்போ நம்ம பண்ணுற புளிக்காய்ச்சல் வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு இதோட இன்னும் கூட எண்ணெய் சேர்ப்பேன். நான் அந்த அளவுக்கு செஞ்சால் தான் ஒரு 6 மாதத்துக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். டெஃபினட்டாக 6 மாதம் வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அதை யூஸ் பண்ணும்போது ஒரு 1 hour 2 hours பிஃபோர் எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் ஆன உடனே ஒரு நல்ல ட்ரையாக இருக்க ஒரு ஸ்பூனில் எடுத்து 2-3 ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆழாக்கு சாதம் கலக்கலாம் 2 ஸ்பூனில். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து நான் அவ்வளோ தாளிப்பு பண்ண மாட்டேன். சாதம் கலக்கும்போது தான் மேஜர் தாளிப்பு. ஏன்னா ரொம்ப பருப்பு எல்லாம் இப்போ இதில் போட்டுட்டோம்னா அந்த 6 மாதம் ப்ரிசர்வேட்டிவ் பண்ண முடியாது, நிற்க வைக்க முடியாது. அதனால் ஸோ கொஞ்சமாக இதுக்கு தாளிப்பு போட்டுட்டு மேஜர் தாளிப்பு எப்போனா சாதம் கலக்கும்போது தான். இன்னொரு ரீசன் என்னென்னா அந்த தாளிப்பு வந்து அந்த புளியோதரை சாப்பிடும்போது வாய்க்கு அந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலைலாம் கரகரன்னு தெரியணும். ஸோ இது ஊறி போச்சுன்னா அதுவும் நல்லா இருக்காது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா எண்ணெய் காஞ்செடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதுலேயே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதுலேயே கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 20-25 நீட்டு மிளகாவை 2 கிள்ளி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 காஞ்ச மிளகா இருக்கும். இதை இதில் சேர்த்துரைப்போம். நான் வந்து ஒரு 100 கிராம் புளி அதை வந்து நல்ல வெந்நீரில் போட்டு நல்லா கரைச்சி அதை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வெறும் புளித்தண்ணி மட்டும்தான். ஒரு 100 கிராம் புளி. இந்த புளித்தண்ணியை நான் இப்போ இதில் சேர்த்துறேன். புளித்தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன்.
நல்ல ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள், இப்போது நம்ம உப்பு, மஞ்சத்தூள், புளித்தண்ணி, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இது இந்த ஸ்டேஜில் இப்படியே கொதிக்கட்டும். கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா கொதித்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நான் வந்து இங்கே இந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா வெந்நீரில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கட்டி பெருங்காய தண்ணி ஒரு 1.5 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். நம்ம போட்ட இந்த புளிச்சாறு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு வாட்டி சும்மா ஒரு கலரி விட்டுருங்க. இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். நான் இந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த புளியோதரைக்கு தேவையான மேம்பொடி, இந்த மேம்பொடியும் சரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அதுவும் ஒரு 3-4 மாதம் யூஸ் பண்ணலாம். பட் நான் இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி போட்டு பண்ணுறேன். நீங்கள் அதை நிறைய குவான்டிட்டி போட்டு கூட பண்ணிக்கலாம். அரைச்சி ஏர்டைட் பாட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் அது வந்து நீங்கள் ஒரு காரக்கறி பண்ணிங்கன்னா கூட கடைசியாக ஒரு ஸ்பூன் போட்டு கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த மேம்பொடி வந்து டேஸ்டியாக இருக்கும். அந்த மேம்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிட்டு இருக்கு. நான் வந்து சும்மா ஒரு 2-4 ட்ராப் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ணணும். வெறும் மிளகா மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வறுக்க போகிறேன். அதுக்காக தான் போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான். நான் வந்து ஒரு காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா வந்து ஒரு 10 எடுத்துகிட்டு இருக்கேன். சும்மா கலரிங்காக பேடிகை சில்லி ஒரு 4 எடுத்துகிட்டு இருக்கேன். இதை வந்து இந்த கடாயில் எண்ணெய் சுட்ட உடனே சேர்த்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வருங்க. எக்காரத்தை கொண்டு ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ண வேண்டாம். இப்போ நம்ம போட்ட மிளகாய் வத்தல் நல்லா வறுபட்டு எடுத்து இதை நான் வந்து ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன். அந்த மிளகாய் வத்தல் வறுத்த கடாயிலேயே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கிறேன். இதிலேயே 1 டீஸ்பூன் மிளகு, அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சும்மா ஒரு 10 கருவேப்பிலை, 10 இலை போட்டிருப்பேன். நம்ம போட்ட மிளகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை நல்லா வறுபட்டு எடுத்து நான் மறுபடியும் இதையே அந்த மிளகாய் எடுத்த தட்டில் இதையே எடுத்துறேன். இது வந்து 60 கிராம் மெஷர்மெண்ட். 60 கிராம் மெஷர்மெண்ட்டில் நான் 1 கடலைப்பருப்பு, அதே மெஷர்மெண்ட் 60 கிராமு உளுத்தம்பருப்பு, இதையும் பொன் முருவலாக அப்படியே கோல்டன் கலருக்கு இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணு. நம்ம போட்ட இந்த புளி கரைச்சல் கொதிச்சு இங்கே போட்டோம். இவ்வளோ இருந்தது. இப்போ பாருங்கள், இதுக்கு பாதி ஆயிருக்கு. இன்னும் கூட ஒரு 1/4 பங்கு சுண்டம். ஸோ இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். நான் இந்த புளியோதரை பண்ணுறதுக்காக சாதம் ப்ரிப்பரேஷனாக இது 3 ஆழாக்கு சாதம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே குக்கரில் வேக வச்சு தண்ணி கம்மியாக வச்சு இந்த மாதிரி உதிராக எடுத்து இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நல்லெண்ணையும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா சாதம் வந்து இந்த மாதிரி உதிராக இருக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் புளியோதரை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாதம் வந்து ஃபுல்லாக காஞ்சி போயிடணும், ட்ரை ஆகிடும். ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த புளியோதரோட அந்த ஃபைனல் ஸ்ட்ரக்சர் வராது, உதிரியாக வராது. ஸோ அதனால் சாதத்தை வடித்த உடனேயே
ஸ்டீம் அடங்கின உடனே எடுத்து இந்த மாதிரி அகலமாக வாய் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் சொன்ன மாதிரி மஞ்சத்தூளும் நல்லெண்ணையும் விட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இது மேஜராக உங்களோட ஒர்க்கை வந்து ஒர்க்லோடு வந்து கம்மி பண்ணி. இப்போது நம்ம போட்ட கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் எவ்வளோ செவக்க வறுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பையும் இந்த மிளகா வத்தல், ஜீரகம், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை அதோட சேர்த்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு குறன்னு ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வறுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் முழு தனியா 2 மெஷர்மெண்ட், அது வந்து ஒன்று போட்டோம் நம்ம வந்து பருப்பு, அதுக்கு 2 வந்து நான் முழு தனியாக சேர்த்து இதையும் கைவிடாமல் ரோஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கடாய் சூட்லேயே இதை வறுத்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் பாருங்கள், போட்டதுக்கும் இப்போ நல்ல கலர் மாதிரி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் இதையும் நல்லா பொன்னிறமாக இந்த தனியாவையும் வறுத்து நம்ம ஏற்கனவே வறுத்த பருப்பு, காஞ்ச மிளகா, மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து இதையும் நல்லா ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றி ஒரு ஃபேன் கீழே வச்சுருங்க. அது ரூம் டெம்பரேச்சருக்கு சூடெல்லாம் போய் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம விட்ட அந்த புளித்தண்ணி கொதிச்சு இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜும் தாண்டணும், இன்னும் கூட கெட்டியாகணும். இது கொஞ்சம் நீர்க்க இருக்குது. நீர்க்க இருந்ததுன்னா அது வந்து புளியோதரையாக இருக்காது, குழம்பு சாதம் ஆகிடும். ஸோ அந்த திக்னஸ் இன்னும் ஜாஸ்தியாகணும். திக்னஸ் ஜாஸ்தியானால் தான் நாள்படவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தால் கூட கெட்டு போய்டும். ஸோ இன்னும் கூட ஒரு ஸ்டேஜ் பேஸ்ட்டு பதத்துக்கு வந்தால் தான் அது ஒரு 6 மாதத்துக்கு நம்ம நிச்சயமாக வச்சுக்க முடியும். ஸோ இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த புளிக்காய்ச்சலுக்காக அரைச்ச மேம்பொடி, ஸோ அது என்ன பண்ணுறேன், மிளகாவை முதல்ல கீழே சேர்த்துக்கிறேன். வறுத்த மிளகா வத்தலை கீழே சேர்த்துட்டு இப்படியே அந்த எல்லாத்தையும் சேர்க்கறது. இப்போது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. இப்போது இதை வந்து நல்ல ஒரு கோர்ஸாக குறன்னு ஒரு பொடியாக பிரித்து போகணும். நம்ம வறுத்த எல்லா ஐட்டத்தையும் போட்டு இந்த மாதிரி நரன்னு ஒரு பொரியை அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க. முதல்ல அது ஆறட்டும். ஆறுறதுக்கப்புறம் இதையும் நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதுவும் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு சரியாக இருக்கும். இது புளியோதரைக்கு மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு காரக்கறியில் கூட கடைசியில் ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கினிங்கன்னா அந்த காரக்கறியோட டேஸ்ட்டே வந்து மாறும், நல்லாயிருக்கும். நம்ம போட்ட காஞ்ச மிளகா, புளி, நம்மளோட தாளிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இங்கே போட்டிருந்தோம். நம்ம அவ்வளோ நீர்க்க நான் கிடச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுது. நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட புளிக்காய்ச்சல் தயார். இந்த புளிக்காய்ச்சலை ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஈரமெல்லாம் நல்லா தொடச்சிட்டு போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக யூசேஜை பொறுத்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 7-8 வாட்டி கலக்கலாம், 10 வாட்டி கலக்கலாம். நீங்கள் நான் இப்போ பண்ண போகிற 3 அழகு மாதிரி நீங்கள் 10 வாட்டி 3 அழகு போட்டு கலக்கலாம். பட் அந்த அளவுக்கு நம்ம எப்போ தேவையோ 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு இதை கலந்துட்டு நான் பண்ண போகிற மேம்பொடியும் மேலே போட்டு ஒரு தாளிப்பு போட்டு எடுத்துட்டிங்கன்னா அட்டகாசமாக நான் புளியோதரை. ஸோ இப்போ இந்த புளிக்காய்ச்சல் தயார். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம புளியோதரைக்கு தேவையான புளிக்காய்ச்சல், மேம்பொடி, சாதம் 3 நமக்கு தயாராக இருக்குது. இப்போது இந்த புளியோதரையை ஒரு தாளிப்பு போடணும். நான் தாளிக்கிறதுக்காக இங்கே ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் சுடட்டும். இப்போ நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நான் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுடட்டும். இந்த மாதிரி நம்மளோட புளிக்காய்ச்சல் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது வந்து 6 மாதம் நம்ம வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ இதுலேருந்து எப்போ நம்ம தேவையோ நம்ம சாதம் எந்த அளவுக்கு வடிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ போட்டு யூஸ் பண்ணி சாதத்தை புளிக்காய்ச்சலை கலந்துட்டு அந்த மேம்படி தூவினா நம்மளோட புளியோதரை தயார்.
வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டு. நம்ம இந்த புளியோதரை கலக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வச்சோம். எண்ணெய் நல்லா சுட்டெடுத்து நான் ஸ்டவ்வை வந்து சிம்மாக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கூடவே நான் இங்கே வறுத்த முந்திரியும் வறுத்த வேர்க்கடலையும் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துறேன். நான் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 3 நாளாக சாதத்துக்காக பண்ணுறேன். ஸோ நீங்கள் தாளிக்கும் போது இந்த அளவுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ பருப்பு இவ்வளோ வேர்க்கடலை தேவையில்லை. நான் பண்ணுறது 3 நாளுக்காக பண்ணுறதுனால இவ்வளோ சேர்க்குறேன். இதுலேயே கருவேப்பிலை, ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா பொன்னிறமாக வருங்க. நம்ம வறுத்த இந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஏற்கனவே இங்கே சாதம் வடித்து மஞ்சத்தூளும் 1/2 உப்பும் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட புளிக்காய்ச்சல் இருக்குல்ல, இந்த புளிக்காய்ச்சல்லேருந்து நான் வந்து ஒரு 1/4 கரண்டி புளிக்காய்ச்சல் சேர்க்குறேன். இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாத்தில் கலக்கிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கலக்க முடியும். ஸோ இதை போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் எல்லா சாத்துலேயும் படுற மாதிரி அந்த புளிக்காய்ச்சலை இந்த சாத்தில் போட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் புளிக்காய்ச்சல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு உப்பு, மறுபடியும் இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச மேம்பொடி இதை வந்து இதில் இப்படி தூவிடுங்க. இதுவும் நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு உப்பு, புளிப்பு, காரம்லாம் சரியாக இருந்ததுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் புளிக்காய்ச்சலோ இல்லை பொடியோ உங்களுக்கு எது தேவையோ அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடி போட்ட உடனே பாருங்கள், அந்த புளியோதரோடைய கலரே மாறி வருது பாருங்கள். அந்த பொடியில் இருக்கிறது தான் இந்த புளிக்காய்ச்சலுக்கான காரம். ஸோ அதனால் அதை நல்லா பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரூபா சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் புளிக்காய்ச்சல், காரம் கம்மியாக இருந்தால் பொடி, இல்லை ஸ்லைட்டாக உப்பு தேவைப்பட்டால் உப்பு, 3ஐயும் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆட் பண்ணிவிட்டு போங்க, மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம செஞ்ச புளியோதரை, புளிக்காய்ச்சல் செஞ்சு மேம்பொடி செஞ்சு தனித்தனியாக இப்போது சாதமாக கலந்துருக்கோம். இது வந்து இதே ஸ்டைலில் செய்யுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பாரம்பரியமான ஒரு புளியோதரை. ஸோ என்ன மாதிரி நான் இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு பொறுமையாக செஞ்சிங்கன்னா இந்த புளிக்காய்ச்சலும் இந்த மேம்பொடியும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் செஞ்ச மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, எனக்கு கிடைச்ச அதே பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய நம்மளோட புளியோதரையை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.